புத்தகம் இருக்கு. ஃபாரன்ஹீட் நமக்கு தெரியும், வெப்பநிலை. அதனால ஃபாரன்ஹீட் 451 அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய காகிதம் எரிகிற வெப்பநிலை ஃபாரன்ஹீட் 451. அந்த புத்தகத்தினுடைய கதையை நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். 2049 நடக்கிறதா, வருங்காலத்துல நடக்கிறதா அந்த கதையை ஆசிரியர் எழுதியிருப்பார். ஏதாவது ஒரு வீட்டுல நூலகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தீயணைப்பு படை வீரர்கள் அங்க போய் அந்த வீட்டுல இருக்க நூலகத்தை எரிச்சிட்டு வரணும். அப்படி தீயணைப்பு படையில வேலை செய்யற ஒரு தீயணைப்பு வீரன், அவனுக்கு தகவல் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த வீட்டுல ஒருத்தவங்க 10 புக்கு வச்சிருக்காங்களா, எரிக்கணுமா வா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவான். சந்தோஷமா அந்த புத்தகங்களை எரிச்சிட்டு வருவான். அப்படி ஒரு வீட்டுல போய் புத்தகங்களை எரிக்க போகும்போது அங்க இருந்த ஒரு வயசான பெண்மணி, என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் நீ எரிக்க கூடாது அப்படின்னு அதை காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. என்ன வேணா எரிச்சுக்கோ, ஆனா என் புத்தகத்தை நீ எரிக்க கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்ப போராடுவாங்க. இப்ப யோசிப்பான், இந்த அம்மா என்ன ஒரு புத்தகத்துக்காக உயிரை கொடுக்குறேங்குது, அப்படி என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நூலகத்துல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வாசிப்பு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு வீட்டுல இருக்கிற நூலகத்தை எரிக்க போகும்போது அங்க இருக்கிற புத்தகங்களை எடுத்துட்டு வந்து இவன் படிக்கிறான். இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுது, அவனை நாடு கடத்துறாங்க. அவன் சில மனிதர்களை சந்திக்கிறான். அவங்க யாருன்னா தி புக் பீப்பிள் அப்படின்னு சொல்ற அறிவுஜீவியான மக்கள். என்னன்னா புத்தகங்களை படிச்சுட்டு அவங்களே எரிச்சிருவாங்க. ஏன் எரிப்பாங்கன்னா புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அவங்க ஃபுல்லா படிச்சிருவாங்க. நீங்க புத்தகங்களை எரிக்கலாம், நாங்க படிச்சிட்டோம், நாங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு புத்தகங்களை வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற சில மனிதர்களை அவன் சந்திக்கிறான். அவங்க கூட சேர்ந்து புத்தகங்களை நம்ம நாடுல முழுக்க எரிச்சாலும் சரி, நாம படிச்சிருக்கோம்ல, நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கோம்ல, அதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு அந்த புத்தகத்துல இருந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அதான் ஃபாரன்ஹீட் 451 அப்படின்ற புத்தகத்தினுடைய கதை. எதுக்கு புத்தகத்தை எரிக்கணும்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க தெரியுமா? புத்தகத்தை வாசிக்கிற போது அது உங்களுக்கு சுயமாக சிந்திக்க கற்றுத்தரும், உங்களை கேள்வி கேட்க சொல்லும். இதெல்லாம் நம்ம மக்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் புத்தகத்தை எரிக்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு புத்தக கண்காட்சி நடத்தி நமக்கெல்லாம் புத்தகங்கள் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஒரு சில புத்தகங்கள் பத்தி சொல்றேன். வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம், இதெல்லாம் கதையில மட்டும்தான் இருக்கும், நிஜத்துல எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு மனசு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்க சமயத்துல அந்த கதையில படிச்ச நேர்மையான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம வாழ்க்கையில சந்திப்போம் இல்லையா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா நான் கல்லூரி மாணவியாக இருந்த போது எனக்கு அறிமுகம். அவருடைய சரஸ்வதியின் தொலைந்து போன 7 புத்தகத்தை படித்து விட்டு, அப்ப நான் கல்லூரி மாணவி, முத்தங்கள் தீர்ந்து விட்டன கவிதை தொகுப்பை படித்து விட்டு நான் அவருக்கு போன் பண்ணி பேசினேன். அவங்களுக்கு நிறைய கடிதங்கள்லாம் எழுதிருக்கேன். இப்பதானே இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இப்பதானே, அப்பெல்லாம் கடிதங்கள் மட்டும்தான். நிறைய கடிதங்கள் எழுதிருக்கேன் ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்காவுடைய படைப்புகளை படிச்சுட்டு 2005. அவங்க அப்பா வாசனைன்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அப்பா வாசனை சிறுகதையை நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா எழுதின அப்பா வாசனை சிறுகதை. மணின்னு ஒரு பையன், ஊர்ல அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால அவன் சென்னைக்கு வந்து பீச்ல சுண்டல் விற்கிற வேலை பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப நாள் சுண்டல் சரியா விற்காது, வருமானமே வராது. அம்மா வாரம் வாரம் அவனுக்கு கடிதம் அனுப்புவாங்க, மணி நீ சம்பாதிச்சு அனுப்புற பணத்துலதான் நான் ஊர்ல இருக்க கடனை எல்லாம் அடைக்கணும், சீக்கிரம் பணம் அனுப்புப்பா. இவன்ட்டதான் வருமானமே இல்லையே, ரொம்ப சோர்ந்து போயிருப்பான். அப்ப ஒருத்தர் வந்து சொல்வாரு, டேய் மணி நான் உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்டா, நீ மட்டும் அதை பண்ணன்னு வையேன் நிறைய பணம் கிடைக்கும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியானே, ஆமா நாளைக்கு வந்து விவரம் சொல்றேன். இவன் நைட்டு முழுக்க அடுத்த நாள் அவனுக்கு கிடைக்க போற அந்த வேலையை பத்தி யோசிப்பான். எனக்கு நிறைய பணம் வரும்னு சொன்னாரு அந்த அண்ணன், அம்மாவுக்கு கடன் அடைக்க பணம் அனுப்பணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும், அப்படி கனவுகளோட இருப்பான். அடுத்த நாள் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்வார்.
அது நேர்மைக்கு புறம்பான தொழில், செய்யக்கூடாத சட்டவிரோதமான செயல். அந்த மணி சொல்லுவான், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனே, வேணாம். டேய் பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு, இதை மட்டும் நீ பண்ணன்னு வைய எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா? அப்ப மணி சொல்லுவான், பணம் முக்கியம் இல்ல, நேர்மையா இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, எனக்கு அதுதான் முக்கியம், இதை நான் பண்ண மாட்டேன் என்று அந்த பீச்சில் கம்பீரமாக நடந்து போனான் மணி என்று அந்த சிறுகதையை ஆண்டாளக்கா முடித்திருப்பார். நல்லா தானே இருக்கு கதை, நல்ல கதை தானே. ஆனா நிஜத்துல இதெல்லாம் நடக்குமா? படிக்கும் போது அந்த மணி என்கிற ஒரு சிறுவன் இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு நேர்மையா நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன்னு போறானே அப்படின்னு அவ்வளவு விஸ்வரூபம் எடுத்த மனசுல உயர்ந்து நிற்கிறானே மணி, கதையில தானே பார்க்க முடியும். அத திண்டுக்கல்ல PSNA பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு, பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல, உண்மையிலே நடந்த அனுபவம் அதனால சொல்றேன். திண்டுக்கல்ல அந்த பொறியியல் கல்லூரியில நான் பேசிட்டு இரவு சென்னைக்கு வர்றதுக்காக ட்ரெயினுக்கு நான் வந்து நிக்கிறேன். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட ஒரு பேராசிரியர் வந்திருக்கார். 10 நிமிஷத்துல ட்ரெயின் வரப்போகுது. ஒரு பையன் மிஞ்சி போன ஒரு 8 வயசு இருக்கும், 8, 9 அவ்வளவுதான் இருக்கும். அவன் வந்து, அக்கா திரும்பி பாக்குறேன், செருப்பு வாங்கி கொடுக்கா. காலை பாக்குறேன், காலில் செருப்பு இல்ல, செருப்பு வாங்கி கொடுக்கா பிளீஸ்கா. நான் நிக்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ல, எனக்கு 10 நிமிஷத்துல ட்ரெயின் வரப்போகுது. இவன் சாப்பாடு கேட்கல, பணம் கேட்கல, செருப்பு கேட்கிறான். நான் என்ன பண்றது? ஊர் முழுக்க போய் அன்பு பேசுறோம், உதவி செய்யணும்னு பேசுறோம், என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு, மேடம் அவன் அப்படிதான் கேட்பான், விடுங்க மேடம். அக்கா அக்கா என்ன செருப்பு வாங்கி கொடுத்துட்டு போக்கா பிளீஸ்கா, பாருக்கா கால் எப்படி இருக்குக்கா அப்படிங்கிறான். டேய் தம்பி ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, அக்கா வெளியில போனோனே ஒரு செருப்பு கடை இருக்கு, நான் கூட்டிட்டு போறேன், நீ வாக்காங்கிறான். ட்ரெயின் வரப்போகுது, 8 நிமிஷம் ஆச்சு. அந்த ப்ரொஃபசர், மேடம் சொன்னா கேளுங்க, இவன் அப்படிதான் கேட்பான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி, இல்ல இல்ல நீ போய் செருப்பு வாங்கி கொடுன்னு சொல்லுது. சரின்னு நான் வரேன் அவன் கூட. அந்த ப்ரொஃபசரும் என் கூடவே வரார். ஒரு கடை இருந்தது, செருப்பை வாங்கி கொடுத்துட்டேன், நல்லா பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த உடனே வழக்கம் போல ஒரு அறிவிப்பு, ரயில் இன்னும் 10 நிமிடங்கள் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. சரின்னு சால்வை எடுத்து போத்திட்டேன். கல்லூரியில சால்வை போத்துவாங்கல்ல, அதை எடுத்து போத்திட்டு இப்ப என் தோற்றம் வேற மாதிரி இருக்கு, தலை வரைக்கும் சால்வையை போத்திட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ப்ரொஃபசர், மேடம் அங்க பாருங்கன்னாரு. பார்த்தா அதே பையன், காலை பாருங்க அப்படின்னாரு. காலில் செருப்பு காணோம். இப்ப இன்னொருத்தட்ட போய், சார் செருப்பு வாங்கி கொடுங்க சார்னு கேட்கிறான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார் அப்படின்னு, நாங்க தான் சொன்னோம்ல, அட விடுங்கன்னு சொன்னா கேட்டாதானே, பெரிய என்ன தாராள பிரபு மாதிரி கூட்டிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க. இதே வேலைதான் மேடம், அந்த கடை கூட ஒப்பந்தம் போட்டிருக்கான், டெய்லி 10 பேர்கிட்ட செருப்பு வாங்கி கொடுன்னு சொல்லி செருப்பு ரிட்டர்ன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்குவான். இவனுக்கு ஒரு கமிஷன் உண்டு, அவனுக்கு போய் செருப்பு வாங்கி கொடுத்தீங்களே. என்னால அதை தாங்கவே முடியலங்க. ட்ரெயின் போனாலும் பரவாயில்லைன்னு அவனை கூட்டிட்டு போய் நான் செருப்பு வாங்கி கொடுத்தா என்னுடைய மனிதாபிமானத்தை அவன் ஏமாத்திருக்கான்ல, என்னுடைய இரக்க குணத்தை, என்னோட கருணையை அவன் ஏமாத்திட்டான்ல, சும்மா விடக்கூடாது அப்படின்னு அப்படின்னா திரும்பி பார்த்தான். அவனுக்கு என்ன தெரியல, நான் தலை வரைக்கும் முக்காடு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டான். வான்னு சொல்றல, திரும்பி ஓடுறான். நில்லு அப்படின்னு இப்படி திரும்பி நின்ன, இங்க வா. வந்தான். செருப்பு எங்க? வீட்டுல கொண்டு போய் எதுக்கு விட்ட? பத்திரமா இருக்கட்டும்னு வச்சேன். ஓடி போயிட்டான், பதிலே சொல்லாம ஓடி போயிட்டான். எனக்கு சார் மனசு ஆற்றோமையில தவிக்குது. ஒரு 8 வயசு இருக்குமா அவனுக்கு, ஒரு 9 வயசு அவ்வளவுதான். எவ்வளவு அழகா திட்டம் போட்டு என் முகத்திலேயே இந்த அம்மா மேடை மேடையா போய் அன்பு அன்புன்னு பேசுது, கேட்டா உடனே வாங்கி கொடுத்துரும். நம்ம முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சு வந்து அந்த ப்ரொஃபசர் கேட்கல, என்கிட்ட தானே கேட்டான், செருப்பு வாங்கி கொடுக்க என்கிட்ட தானே கேட்டான், இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு மனசு கொதிக்குது சார், தாங்கவே முடியல. ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்காவுடைய அப்பா வாசனையில் படித்த மணி மாதிரி இளைஞர்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கவே மாட்டோமா அப்படின்ற தவிப்பு மனசுல அப்படியே கொதிச்சுட்டே இருக்கு. ஒரு 2 மாசம் சார் தேனி மாவட்டத்துல ஒரு லைன்ஸ் மாநாடுக்கு என்ன பேச கூப்பிடுறாங்க. நான் போயிருக்கேன். நிகழ்ச்சி முடிஞ்சனா நாங்க சாப்பிட போறோம். இது மேடை, ஆப்போசிட்ல எதிரில போய் நாங்க சாப்பிடணும். இப்படி மேடையில இருந்து சாப்பிடுற இடத்துக்கு நடந்து போகும்போது அந்த லைன்ஸ் கவர்னர் பாரி பரமேஸ்வரன் அவருக்கு பேரு, அவர் ஒரு பொண்ணுட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இப்படிங்குது. ஏன்னா இந்த காட்சி பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. என்னடா இதுன்ட்டு போய் கவர்னர் என்னாச்சு அப்படின்னு, இந்த பொண்ணு காலை பாருங்க அப்படின்னாரு. அந்த பொண்ணு காலை பாக்குறேன், ஷூ போட்டிருக்கா. 2 கால்லையும் ஷூ போட்டிருக்கா. 2 கால்லையும் இங்க இருந்து இது வரைக்கும் ஷூ கிழிஞ்சிருக்கு. இந்த கால்லையும் கிழிஞ்சிருக்கு, இந்த கால்லையும் கிழிஞ்சிருக்கு.
அந்த உள்ள இருக்க ஒயிட் கலர் சாக்ஸ் அப்படியே தெரியுது. அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சிக்கு பேண்ட் வாசிப்பாங்கல்ல, சிறப்பு விருந்தினர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு, அதுல வந்த பொண்ணு. ஒரு 8 பேர் வந்திருக்காங்க, அதுல ஒரு பொண்ணு. நான் சாப்பிட போனேன் சுமதி ஸ்ரீ மேடம், பாக்குறேன் இந்த பொண்ணு இப்படி கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு வந்திருக்கு. அதுவும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. என்ன பாப்பா இப்படி கிழிஞ்ச செருப்போட இருக்கவா, நான் புது செருப்பு வாங்கி தரேன் அப்படிங்கிற. வேணாங்குது, வேணவே வேணாங்குது. நான் அந்த பொண்ணு தோல்ல கை போட்டு, உன் பேர் என்ன? வெரோனிகா. என்ன படிக்கிற? 7வது. சரி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ்னா கிஃப்ட் கொடுத்து வாங்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமா. சரி, நான் உனக்கு ஒரு செருப்பு கிஃப்டா வாங்கி தரேன். நான் உன் ஃப்ரெண்டு தானே, வாங்கிக்குவியா? வேணாம், நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா செருப்பு வேணாங்குது. இதுக்குள்ள கூட்டம் கூடிருச்சு. எல்லாரும் வந்துட்டு, பாப்பா செருப்பு நாங்க வாங்கி தரோம் பாப்பா, எங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீ எப்படி கிழிஞ்ச செருப்பு இருக்க? வேணவே வேணாங்க அந்த பொண்ணு. அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு படிக்க வழி இல்லைன்னு சொல்லி இருந்தா, கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் பணம் தரதுக்கு அந்த கூட்டத்துல எல்லாரும் தயாரா இருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு இது வேணும்னு சொல்ல, வேணாங்குது, எனக்கு செருப்பு வேணாங்குது. அப்ப இந்த கவர்னர் பாரி பரமேஸ்வரன் சொன்னாரு, நாங்க உனக்கு இலவசமா கொடுக்கறோம் நினைச்சிட்டு நீ வேணாங்க, இல்ல விடு, பேண்ட் வாசிச்ச 8 பேருக்கும் எங்க லைன்ஸ் கிளப் பரிசா செருப்பு கொடுக்குது, வாங்குங்க செருப்பை, எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி கொடுங்க அப்படின்னாரு. தன்னுடைய வறுமையை காரணம் காட்டி அடுத்தவர்களை ஏமாற்றாமல் தன்னுடைய தன்மானத்தால் அத்தனை பேருக்கும் செருப்பு கிடைக்க செய்த வெரோனிகாவை ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்காவின் அப்பா வாசனை கதையில் படித்த மணியாக நான் பார்த்தேன். இருக்காங்க சார், எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், மனசு கொதிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு, என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லி இருந்தா எத்தனையோ பேர் 1000 எடுத்து கொடுத்திருப்பாங்க. வாங்கல அந்த பொண்ணு. என் வறுமையை காரணம் காட்டி உங்ககிட்ட இருந்து நான் எதையும் வாங்க மாட்டேன் என்று அந்த பெண், யாரையும் ஏமாற்றாத ஒரு பெண்ணை நான் அன்றைக்கு சந்தித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லி நான் என்னுடைய பேச்சை ரொம்ப சுருக்கமா நிறைவு செய்யறேன். அம்மா பேசும்போது சொன்னாங்க, இது பெண்கள் கருத்தரங்கம் அப்படின்றதுனால. பொதுவா பெண்களுக்காக நாங்க நிறைய விஷயங்கள் பேசும்போது ஆண்கள் எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு பேச போறீங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பேச போறீங்க? 2 பெண்களை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். சங்க இலக்கியத்துல அகநானூறு படித்துக் கொண்டிருந்தேன். அகநானூறுல 8வது பாட்டு. அகநானூறுல காதல் பாட்டு தானே இருக்கும், அப்படிதானே? தமிழர்களுடைய வாழ்க்கையை அகம் புறம் என்றுதான் பிரித்தார்கள். அந்தி சாய்ந்தால் அகநானூறு, பொழுது விடிந்தால் புறநானூறு, அப்படிதானே? அகநானூறுனுடைய 8வது பாட்டுங்க. தலைவி தலைவனோட ஊரை பத்தி சொல்றான். அவனுடைய ஊர் எப்படி எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற தலைவி அந்த பாட்டுல ஒரு இடத்துல சொல்றா, ஆண் யானை இருக்கே அது குழியில போய் உழுந்துரும், அதனுடைய இலை இருக்கே பெண் யானை, ஐயோ என் ஜோடி உள்ள போய் உளுந்துருச்சு, யாரு காப்பாத்துவா, யாராவது வாங்கலே, இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு கதறாதான். ஐயா பாக்குறார், புதுசா இருக்கே. ஏன்னா நீங்க திரைப்படங்கள்ல பாருங்களேன், பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா காப்பாத்துறதுக்கு ஒரு ஆண் தானே வந்துட்டு இருக்கிறார் இது வரைக்கும், அப்படிதானே? பெண்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இனிமே நான் என்ன பண்ணுவேன், நீங்க நிஜ வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பெண்கள் என்ன செய்வாங்க, நான் எப்படி வாழ போறேன் இனிமே தனியா, அப்படிதானே யோசிப்போம். அந்த சங்க இலக்கியத்துல அகநானூறு 8வது பாட்டு சொல்லுதுங்க, ஆண் யானை குழியில படு குழியில போய் விழுந்துருமா, பெண் யானை அதை பார்த்துட்டு கத்தாதான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பாதான், அழாதான். என்ன தெரியுமா பண்ணுமா, அட மேல வந்துடலாம், இந்த கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு ஆண் யானைக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிற மரத்தெல்லாம் பிடிங்கி 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 அந்த குழிக்குள்ள போட்டு படி மாதிரி கட்டுமா, அதை பிடிச்ச ஆண் யானை மேல ஏறி வருமா. காட்சி நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? ஆண் யானை குழிக்குள்ள விழுந்துருது, பெண் யானை அழாம அது மேல வர்றதுக்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பேசி மரத்தெல்லாம் குழிக்குள்ள போட்டு அது ஏறி வர்றதுக்கு உதவி செய்து, அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் என் தலைவன் அப்படின்னு தலைவி சொல்வதாக அகநானூறுல ஒரு பாட்டுங்க. சமீபத்திய செய்தி எல்லாருமே பார்த்திருப்போம், மாளவிகா ஹெக்டே பற்றி.
கணவர் இறந்த போதும் கூட அவ்வளவுதான் அந்த கம்பெனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வருஷத்துல அந்த கம்பெனியை எவ்வளவு மேல கொண்டு வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த செய்தியை நான் படிக்கும் போது. கொஞ்சம் அவர் உயிரோட இருந்திருக்கலாம், விடு வந்துருவேன் மேல வந்துருவேன் அப்படின்னு மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி அவன் மேலே வருவதற்கான வழியை ஏற்படுத்தி தருகிறாள் என்ற சங்க இலக்கியத்துல அன்னைக்கு நான் படிச்சேன் இல்லையா, அதற்கு உதாரணமான பெண்ணாக நான் மாளவிகா ஹெக்டாவை பார்த்தேன் நண்பர்களே. இன்னும் ஒரு செய்தி அம்மா சொன்னாங்க பேசும்போது, பெண்கள் எவ்வளவு சாதனை பண்ணாலும் சமையல்ன்ற ஒரு இதுல இருந்து விடுபட முடியல. என்னோட டேபிள்ல ஒரு புக் இருக்கு, எனக்கு பரிசா கொடுத்தாங்க, மை லைஃப் இன் ஃபுல் அப்படின்னு இந்திரா நோய் எழுதுனா அந்த புத்தகம். அதுல இருந்து ஒரு செய்தி மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. எங்க ஆண்களும் பெண்களும் வேறுபடுறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஏன் நாங்க எல்லாரும் பெண்கள் பெண்கள்னு பேசுறோம்? ஆண்டாளி பிரதர்ஷினி அக்காவினுடைய கவிதைகள் எல்லாம் படிக்கிற போது அவங்க ரொம்ப மென்மையா பேசுவாங்க பேசும்போது. ஆனா அந்த கவிதைகள்ல படிக்கும் போது அவ்வளவு ரௌத்ரம் இருக்கும். 2005 அவங்க எனக்கு அறிமுகம்னு சொன்னேன். இத்தனை வருஷம் ஆயும் ஏன் இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னமும் நிலைமை மாறல. அந்த செய்தி சொல்றேன் பாருங்களேன். மை லைஃப் இன் ஃபுல் அந்த புத்தகத்துல இந்திரா நோயை சொல்றாங்க. அவங்க ஒரு நிறுவனத்தினுடைய பன்னாட்டு நிறுவனத்தினுடைய பிரசிடென்ட் போஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த செய்திய சொல்லணும் வீட்டுக்கு ஓடி வராங்க. கணவர்கிட்ட சொல்லணும், குழந்தைகள்கிட்ட சொல்லணும். அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா ஆபீஸ்ல இருந்து காரை விட்டு இறங்கி ஓடி வராங்க வீட்டுக்குள்ள. அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. அம்மா அம்மா நான் எவ்வளவு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களா? முதல்ல அப்படியே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காஃபி போடு. உன் ஹஸ்பண்ட் ராஜ் ரொம்ப நேரமா டீ குடிக்காம காஃபி குடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு. போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. இப்ப இந்திரா நோய் சொன்னாங்களா, நான் எவ்வளவு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேம்மா, என்னன்னு கூட கேட்க மாட்டியா நீ, சொன்னதை செய்ய போ. இவங்க போறாங்க, பால் பாக்கெட் வாங்கிட்டு வராங்க, டீ போட்டாச்சு காஃபி போட்டாச்சு எல்லாம் குடிச்சு முடிச்சாரு. இப்பதான் சொல்றாங்க விஷயத்த சொல்லிட்டு, இதை சொல்லலாம் தாமா நான் வந்தேன், எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், நீ என்னன்னு கேட்கவே இல்லையே. அவங்க அம்மா சொன்னாங்களா, இத வேற நீ எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு போனாலும் வீட்டுக்கு வந்துட்டா சமைக்கணும், டீ போடணும், காஃபி போடணும், பாத்திரம் விளக்கணும், அப்பதான் நல்ல பெண் மத்தவங்க சொல்லுவாங்க. ஏன் நாங்க பெண்கள் பெண்கள் இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? நான் அகலான ஒரு 8வது பாட்டில் வருகிற அந்த பெண் யானையை போன்ற பெண்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது வரை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மிஸ் யூனிவர்ஸ் விருது வாங்கினாங்கல்ல ஹர்நாத் சந்து, அவங்க இதான் சொல்றாங்க, பெண்களே நீங்க உங்களை நம்புங்க, அடுத்தவங்களை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு. இன்னும் 2 செய்தி சொல்றேன் நானு. என்ன மாதிரி பேச்சாளர்கள் மேடையில போய் பேசும்போது ஏன் இது மாதிரி அரங்கங்களை ஏற்படுத்தி பேச வைக்கிறாங்க? ஏன் பேச்சாளர்களை பேச வைக்கிறாங்க? கல்லூரிகளுக்கு கூப்பிட்டு எங்களை வருஷம் வருஷம் ஏன் பேச வைக்கிறாங்க? இவங்க பேசுற ஏதாவது ஒரு விஷயம் கேட்கிறவங்க மனசுல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தாதா, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்காதா அப்படின்றதுக்காக தானே பேசுற. எல்லாரும் என்ன தெரியுமா பண்றோம்? யாரெல்லாம் வெற்றியாளர்களோ அவங்களை பத்தி மட்டுமே சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு விவேகானந்தர் அப்படின்னா நான் ஸ்கூல் காலேஜுக்கு பேச போகும்போது அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன், விவேகானந்தர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அமெரிக்கால போய் பேசின சகோதர சகோதரிகளேன்னு சொன்ன 3 நிமிஷத்துக்கு மேல எல்லாரும் கை தட்டினாங்க. இதை எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? விவேகானந்தர் அமெரிக்கா போனார், ஒரு வரிதான் பேசினார், எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவ்வளவு நேரம் கை தட்டினாங்க. இது மட்டும்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கோம். நான் விவேகானந்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொண்டிருந்தேன் நண்பர்களே. நாம நினைக்கிற மாதிரிலாம் அவர் போய் உடனே பேசி எல்லாம் சாதிச்சிடல. ஜூலை மாசம் சிக்காகோல போய் இறங்குறார். அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த மாநாடு செப்டம்பர்ல தான் நடக்க போகுதுன்னு. செப்டம்பர்ல நடக்க போற மாநாட்டுக்கு ஜூலை மாசமே அமெரிக்காவுக்கு போயிட்டார் விவேகானந்தர். அந்த விவரம் கூட அவருக்கு தெரியல. மாநாடு தள்ளி வச்சிருக்காங்கன்ற விவரம் கூட அவருக்கு தெரியல. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க தங்குனா ரொம்ப செலவாகும், சாப்பிடுறதுக்கு ரொம்ப செலவாகும், அதனால நீங்க பாஸ்டன் போயிடுங்க, அங்க செலவு கம்மி. ஜூலை மாசம் பாஸ்டனுக்கு வர்றார் விவேகானந்தர். ரயில்ல கூட பயணிச்ச பேராசிரியர் ஜான் ஹென்றி ரைட் அவரோட பேரு. அவர்கிட்ட
பேச்சு கொடுத்துட்டே வரும்போது விவேகானந்தர் சொல்றார், இது மாதிரி நான் ஒரு மாநாட்டுக்கு வந்தேன், அது செப்டம்பர் மாசம் தான் நடக்க போதும், எனக்கு அந்த விஷயமே தெரியாது, பாஸ்டனுக்கு வந்தா செலவு குறையும் சொன்னாங்க, அதனால வந்தேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்ப அந்த ரைட் சொல்றாரு, நீங்க திரும்பி போனா சிபாரிசு கடிதம்க்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஏன்னா சிபாரிசு கடிதம் இருந்தாலும் பேச முடியுமா, அதுவே அவருக்கு தெரியல. ஒரு செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? செப்டம்பர் மாசம் வர்ற வரைக்கும் காத்திருந்து கிளம்பி வராருங்க. நாளானைக்கு போய் பேசணும் மாநாட்டுல. ட்ரெயின்ல வந்து இறங்குறாரு, இறங்கும் போதுதான் பாக்குறாரு பையவே காணும். பணம் இல்ல, சிபாரிசு கடிதம் இல்ல, எங்க போகணும்ன்ற அட்ரஸ் இல்ல. அமெரிக்கால ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு பாக்குறாரு, பையில எதுவுமே இல்ல. ஒரு ட்ரெயினை தனியா கழட்டி விட்டுருக்காங்க, அங்க போய் படுத்து தூங்குறார். அடுத்த நாள் உலகம் முழுக்க தன் பேச்சால் திரும்பி வைக்க பார்க்க போகிற அந்த மா மனிதன் எங்க போறதுன்னு தெரியாம ரயில் பெட்டியில படுத்து தூங்கினார். காலையில எந்திரிச்சு வரார், அட்ரஸ் தெரிஞ்சதானே போக முடியும். பசி, சாப்பிடல, நடந்துட்டே வர தலை சுத்தி ரோட்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ஏத்தாப்புல ஒரு வீடு, ஜார்ஜ் டபிள்யூ ஹேல் என்பவருடைய வீடு. அவங்களும் அவங்க மனைவியும் வெளியில வந்து பாக்குறாங்க. யாரோ ஒரு மனுஷன், பார்த்தாலே பரிதாபமா இருக்கு, என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு. யாருப்பா நீ, என்னப்பா இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்தியாவில இருந்து வந்திருக்கேன், ஜூலை மாசமே வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல. நல்ல வேளை அவங்களுக்கு அந்த மாநாடு எங்க நடக்கும் தெரிஞ்சிருந்தது. சரி வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம், முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சு கூட்டிட்டு போறாங்க. வந்துட்டார்ல, வந்ததுக்கு அப்புறமும் நல்லா பேசினாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மாநாட்டினுடைய தலைவர் பாரோஸ் முதல்ல விவேகானந்தரா பேச கூப்பிடுறாரு. இவர் பயப்படுறாரு, இல்ல நான் அப்புறம் பேசுறேன். அப்புறம் இல்ல, கடைசியா அவரை பார்த்து, இப்ப நீங்க பேசலன்னா இனிமே உங்களுக்கு நேரம் கிடையாது, பேசுறீங்களா இல்லையா? எந்திரிச்சார், சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சார் ஜெயிச்ச கதையை மட்டும்தான் சொல்றோமே தவிர அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி, அவமானம், தோல்வி இதெல்லாம் சொல்றதே கிடையாது. கமலா செல்வராஜ் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். டாக்டர் கமலா செல்வராஜ் அவங்க எழுதின மை ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு புத்தகம், வாய்ப்பு கிடைச்சா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அதுல இருக்க செய்தியை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்களை நம்ம ரொம்ப பெருமையா பேசுறோம். தென்னிந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் பேபி அவங்க தான் உருவாக்குனாங்க. மிகப்பெரிய சாதனை அது. அவங்க அந்த புத்தகத்துல சொல்றாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும் போது 80கள்ல அங்கதான் அவங்க முதல்ல டெஸ்ட் டியூப் பேபி பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்தியாவிற்கு வந்து அதற்கான படிப்புகள் எல்லாம் படிச்சுட்டு அதற்கான சோதனை முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. 8 பேருக்கு டெஸ்ட் பண்றாங்க. முதல்ல ஒரு 8 பேருக்கு சோதனை பண்றாங்க. 8மே தோல்வி. 8 பேரும் வந்து பணத்தை கூட பிரச்சனை பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மருத்துவருக்கு அது எவ்வளவு மன உளைச்சல கொடுத்திருக்கும், ஒன்னு ஃபெயிலியர்னா பரவாயில்ல சார், 8மே தோல்வி. அதன் பிறகு அவர்கள் போராடி போராடி அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வந்து அவங்க வெற்றிகரமா செயல்பட்டதை தான் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க, மை ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு. நீங்க எந்த வெற்றியாளர்களை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பின்னால ஒரு வலி இருக்கு, ஒரு அவமானம் இருக்கு, ஒரு தோல்வி இருக்கு. ஜெயிச்ச கதையை மட்டும்தான் சார் நம்ம இதுவரைக்கும் பேசிட்டே இருக்கிறோம். ஒரு செய்தி சொல்றேன், ஏன் இந்த மாதிரி செய்திகளை பேசணும். 2 செய்தி சொல்லி முடிச்சுறேன். நம்ம இந்த மாதிரி மேடைகள் ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து எங்களுக்கு பாரதியை பிடிக்காது, பாரதியை பத்தி சொல்லாதீங்க, எங்களுக்கு காந்தியை பிடிக்காது, காந்தியை பத்தி சொல்லாதீங்க. யாராவது ஒரு நடிகரை தெரியாதனமா பேர சொல்லிட்டேன்னா அவரை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. இப்ப சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்ற ஒரு மனப்பான்மை அதிகமாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லன்னு நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் புத்தக கண்காட்சிக்கு அவர் வந்திருக்கலாம், சினிமா துறையில இருக்கிறார், சரவணன் சவடமுத்துன்னு அவர் பேரு. அவர் வீட்டுக்கு ஒரு நாள் பாம்பு வந்திருக்கு. உங்க வீட்டுக்கு பாம்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? இது என்ன கேள்வி? கட்டை எடுத்து ஒரே அடி. பாம்பு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க? பாம்பு வந்தா என்னங்க பண்ணுவோம்? அடிப்போம். அவர் கொஞ்சம் இறக்கமுள்ள மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வாளி எடுத்து அது மேல கவுத்து போட்டிருக்கிறாரு. கவுத்து போட்டுட்டு பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு நல்ல மனசு.
அவர் பாம்பை பிடிச்சிட்டு போயிருக்கிறார். இதை அவர் Facebookல போட்டிருந்தார். எங்க வீட்டுக்கு பாம்பு வந்தது, நாங்க பாம்பை அடிக்காம வாளியால மூடி பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க பத்திரமா மீட்டுட்டு போயிட்டாங்க. அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார் பாருங்க, இப்படி பாம்பை வாளியால் மூடி வைத்தால் அதற்கு மூச்சு திணறல் ஏற்படாதா? என்ன ஒரு அக்கறை பாருங்க. இவங்க வீட்டுக்கு பாம்பு வந்தா ஃபேன் எல்லாம் போட்டு விடுவாங்க நினைக்கிறேன். ஏன் புத்தகங்களை படிக்க வேண்டும்? புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்று நான் ஒரு சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். ரெண்டே விஷயங்க. பாரதி, நீங்க என்ன வேணா நீங்க பாரதியை குறை சொல்லலாம், ஆனா ஏன் பாரதியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? பாரதியுடைய கவிதைகளை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நாரண துரைக்கண்ணன். அவர் தான் அதுக்கான முயற்சியை எடுக்கிறார். செல்லம்மா பாரதி கிட்ட போய் அதுக்கு அனுமதி வாங்கணும். கடையத்துக்கு கிளம்புறார் நாரண துரைக்கண்ணன். TK சண்முகம், திரிலோக சீதாராம் இவங்களெல்லாம் கூட்டிட்டு கிளம்புறார். கடையத்துக்கு போய் சேர்றாங்க. அவருக்கு ஒரு தந்தி வருது, அவங்க பையன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கான். நாரண துரைக்கண்ணன் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயோ, என் பையனுக்கு உடம்பு சரியில்லையா, நான் உடனே கிளம்பி போறேன்னு சொல்லல. ஒரு உன்னதமான காரியத்துக்காக வந்திருக்கிறோம், முடிச்சிட்டு போவோம் தங்கிட்டார். செல்லம்மா பாரதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர் ஊருக்கு வரும்போது சொல்றாங்க, உங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அப்படியெல்லாம் பாடுபட்டுத்தான் பாரதியின் கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கினார்கள். நம்ம குறை சொல்லிடலாம், என்ன பெரிய பாரதின்னு கேட்கலாம், அவன் மகாகவியை நம்ம விமர்சனம் பண்ணலாம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு ஒரு வரி எழுதினார்ல பாரதி. நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேங்க, பகைவனுக்கும் அருள்வாய்னு சொல்லலையே அவன். பகைவனுக்கும் அருள்வாய் அப்படின்னா அவனுக்கும் நல்லது பண்ணு இல்லையே, பகைவனுக்கு அருள்வாய் எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது? எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுனா எவ்வளவு வன்மம் இருக்கும் என் மனசுல. அவங்களை அழிக்கணும்னு நினைப்போம், அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைப்போம், அவங்களுக்கு சாபம் கொடுப்போம். அதை விட்டுட்டு பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே எப்படி சொல்ல முடியுது இந்த பாரதியால? நான் அந்த வரிய என்னுடைய பள்ளிக்கூட காலங்களில் முதல் முறையா படிக்கும் போது ரொம்ப விசித்திரமா இருந்ததுங்க. பகைவனுக்கு அருள் செய்யணுமா? இதெல்லாம் எழுதுறது ஈஸிப்பா, ஈஸியா எழுதிடலாம். வாழ்க்கையில யாரால அப்படி இருக்க முடியும்? ஆனா அதற்கு பதிலா வாழ்க்கையே பதிலாக கொடுக்கிறான் பாரதி. பாரதி தன்னுடைய வாழ்க்கையே அதற்கு பதிலாக தருகிறார். வங்க பிரிவினைக்கு காரணமான கர்சன் பிரபுவின் மனைவி இறந்து போகிறார். அப்ப அமிர்த பஜார் பத்திரிகையில எழுதுறாங்க, இது கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. நம்ம இப்படி சொல்லுவோம்ல, நல்லா வேணும், நல்லா அனுபவி, அந்த தொனில எழுதிருக்காங்க. பாரதி இந்தியா பத்திரிகையில அதுக்கு கட்டுரை எழுதுறான். அவன் எதிரிதான், வங்க பிரிவினைக்கு காரணமானவன் என்று பாரதியை திட்டி எழுதியவன் தான். ஆனா ஒரு இழப்பு அவங்க வீட்டுல ஏற்பட்டிருக்குங்க. நடுத்தர வயசுல மனைவியை இழந்த ஒருத்தரை பார்த்து உனக்கு நல்லா வேணும், கடவுள் கொடுத்த தண்டனை சொல்றது முதிர்ச்சியான செயல் அல்ல. நீங்கள் இந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய செயலைத்தான் எதிர்க்க வேண்டுமே தவிர அவருக்கு இப்படி சாபம் கொடுக்க கூடாது என்று எழுதுகிறான் பாரதி. நல்லா இருக்குல்ல? கதையெல்லாம் நல்லாதான் இருக்கும். நான் நிஜத்துல எப்படி இருக்கும்? பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு எழுதிட்டான், அதே மாதிரி அவனும் வாழ்க்கையில நடந்து காட்டிட்டான். நம்ம கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். சமுத்திரக்கனி சார் பத்தி நிறைய பேரு அப்பா அட்வைஸா பண்றாருப்பா, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றாருப்பா, இப்படிதானே சொல்லுவாங்க. இந்த செய்தி மட்டும் சொல்றேன் பாருங்களேன். தொண்டன் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்காக ஒரு நடிகரை புக் பண்ணி வச்சிருக்கிறார். ஷூட்டிங் தொடங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, அந்த நடிகர் சமுத்திரக்கனி சாரை திட்டி பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியை நான் படிக்கிறேன், ஒரு வார இதழ்ல வருது, நான் படிக்கிறேன். இப்படி எல்லாம் செஞ்ச சமுத்திரக்கனி சாருக்கு அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். அது அப்படியே அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. இதற்கு அவர் பதில் சொன்னால் அடுத்த இதழில் பிரசுரிக்கிறோம் அப்படின்னு அந்த பேட்டி முடியுது. அடுத்த வாரம் நான் வேகமா வாங்கி புக்க பிரிச்சு அந்த பதில் இல்ல. திரும்ப அந்த படம் ஷூட்டிங் தொடங்கும் போது தன்னுடைய உதவியாளர்கிட்ட அவனை வர சொல்லு அப்படின்னு இருக்கார். சார், முன்னாடி புக் பண்ணோம், இப்பதான் நம்மளை திட்டி பேட்டி எல்லாம் கொடுத்தாருல, வேற யாராவது போட்டுக்கலாம் விடுங்க,
இல்ல நீ அவனைய வர சொல்லு. ஏன் சார்? ஏதோ திட்டி பேட்டி கொடுத்துட்டான், அத மனசுல வச்சுக்கிட்டு அவனை இந்த படத்துல புக் பண்ணத வேணாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. அவன் திறமைய பார்த்தாதான் என்ன புக் பண்ண. ஏதோ என்ன திட்டான் அப்படின்றதுக்காக நான் வேணாம்லாம் சொல்லக்கூடாது. நீ அவனை கூப்பிட்டு வா. இப்ப இவருக்கு தர்ம சங்கடம், கொஞ்சம் நெஞ்ச திட்டணும் வந்துட்டாரு. பூஜையில பட பூஜை போடுவாங்கல்ல, பட பூஜையில எப்படி பேசுறதுன்னு தெரியல, அவ்வளவு திட்டிருக்கோமே. இப்ப இவரே வந்து அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கலவா, உன்னை விட வேற யார் நல்லா சிறப்பா நடிச்சிட முடியும், நீ நடி அப்படின்னாரா. அத படிச்சேங்க. வாழ்க்கை நமக்கு எப்படியெல்லாம் மனிதர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறது பாருங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கலாம் அத. ஆனா அன்னைக்கு பாரதி எப்படி நடந்துகிட்டானோ நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தான். எதிரியா பரவாயில்ல விடு, சண்டை போடாத, நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல. நம்ம திருக்குறள் அதுதானே சொல்லி கொடுச்சு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். திருக்குறள் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இலக்கியங்கள் நமக்கு அப்படித்தானே சொல்லிக் கொடுத்தது. இந்த மாதிரி கதைகளை நம்ம பேசும்போது நிறைய பேர் அந்த கதையை நம்ம எதுக்காக சொல்றோமோ அதை விட்டுருவாங்க. எதுக்காக சொல்றோமோ அதை விட்டுருவாங்க. மனுநீதி சோழன் கதை இருக்குல்ல, மனுநீதி சோழன் கதையில கன்று போய் தேர்கால்ல மோதி இறந்துருச்சு. பசு ஆராய்ச்சி பண்ணியா அடிச்சது. உடனே மன்னன் தன்னுடைய மகனை தேர்கால்ல போட்டு இட்டுக்கணும். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, தெரியும் தானே. இந்த கதைய மனுநீதி சோழன் கதைய சொன்னோம்னா உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க, எங்கேயாவது பசு ஆராய்ச்சி பண்ணியா அடிக்குமா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ஒரு கதை எதற்காக சொல்லப்படுகிறதோ அந்த நீதியை நாம் உணர்வதே இல்லை. இந்த காட்சி என்ன தெரியுமா, ஆராய்ச்சி மணிய பசு அடிக்குது. மன்னன் வந்து என்னன்னு கேக்குறான். எல்லாரும் பயப்படுறாங்க சொல்றதுக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. அப்ப ஒருத்த சொன்னா, வழவ நின் புதல்வன் ஆங்கோர் நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர் தாவணைகள் சூழ அரசு உலாவும் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து உழைத்தது இத்தன்மை. என்ன சொல்லணும், உன் பையன் தேர்ல போனால அந்த தேர் சக்கரத்துல இதோட குழந்தை அடிபட்டு செத்து போச்சு, அதை வந்து சொல்லுதுப்பா. இப்படி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னா, வழவ மன்னா நின் புதல்வன் உன் பையன் ஆங்கோர் நெடும் தேர்மேல் ஏறி பெரிய தேர்ல போனான். கன்று வந்து அவனுக்கு தெரியாது, பெரிய தேர்ல போனான். ஆங்கோர் நெடும் தேர்மேல் ஏறி அரசு உலாவும் தெருவில், அது அரச வீதி, அரசர்கள் மட்டும்தான் வரணும். அங்க கன்று வந்தது தப்பு. அது மட்டும் இல்ல, அளவில் தேர் தாவணைகள் சூழ சுத்தி நிறைய படை போச்சு மன்னா. அப்ப அவங்க மேலதான் தப்பு. அவங்க பார்த்து சொல்லிருக்கணும்ல. அது மட்டும் இல்ல, முன் சக்கரத்துல அடிபட்டது சாகல, பின் சக்கரத்துலதான் அடிபட்டு செத்துச்சு. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி எல்லாம் காப்பாத்துறான் பாருங்க. இங்க பாருப்பா, உன் பையன் போனது பெரிய தேர், அவனுக்கு கன்று வந்தது தெரியாது. அது அரச வீதி, அங்க கன்று வந்தது அதோட தப்பு. சுத்தி நிறைய படைகள் போச்சு, அவங்கதான் கவனிச்சு சொல்லிருக்கணும். அடுத்து பின் சக்கரத்துலதான் மாட்டி இறந்துச்சு, முன் சக்கரத்துல இல்ல. இதுக்கு உன் பையன் என்ன பண்ணுவான்? அது இறந்துச்சுன்னு அதோட அம்மா வந்து அழுவுது அப்படின்னா உடனே அப்படியா, அப்ப என் பையனையும் போடுங்க, நான் அதே மாதிரி தேரை ஏத்திக்கொள்றேன், கொண்டுட்டான். இதானே கதை. இந்த கதை எதற்காக சொல்லப்படுகிறது தெரியுமா நண்பர்களே? நீங்கள் இந்த கதையை படிக்கிற போது, நீங்கள் இந்த கதையை கேட்கிற போது, ஆட்சியில் இருப்பவர்களாக இருந்தால், அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால், தப்பு செஞ்சது என் குழந்தையாக இருந்தாலும், என் பிள்ளையாக இருந்தாலும், என் உறவுக்காரனாக இருந்தாலும் அவனை நிச்சயமாக தண்டிப்பேன் என்று நீங்கள் சபதம் எடுக்க வேண்டும். இல்ல அதிகாரத்தில் இருக்கிற வீட்டு பிள்ளையா இருந்து நீங்க படிக்கிறீங்களா, நான் தப்பு பண்ணா எங்க அப்பா, எங்க அம்மா, என் சொந்தக்காரங்க யார் அதிகாரத்தில் இருந்தாலும் என்ன சும்மா விட மாட்டாங்க, எனக்கு தண்டனை கொடுப்பாங்கன்ற பயம் உங்களுக்கு வர வேண்டும். சாதாரண குடிமக்களாக எளியவர்களாக இருந்து இதை நீங்கள் படிக்கிறீர்களா? நாளைக்கு என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா, அதிகாரத்தில் இருக்கிறவங்களே எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணா
நான் பயப்பட வேணாம், அவங்க எனக்கு ஆறுதல் சொல்வாங்க, அவங்க எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க என்கிற நம்பிக்கை வர வேண்டும். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் நமக்கு சொன்னார்கள். ஆனா நம்ம கேட்கல. உங்களுக்கு நேரமாச்சு நாங்க சொல்றோம், அதை நீங்க கேட்கல அப்படின்னா ஐயா பாக்குறார். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில புத்தகங்களை பற்றியும் ஒரு சில மனிதர்களை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஃபாரன்ஹீட் 450 தொடங்கி அப்பா வாசனை சிறுகதையில் இருந்து, பாரதி வரியில் இருந்து, அகநானூறு பாட்டிலிருந்து சில செய்திகளை சொல்லி அதனோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நேர்மையை, விழுமியத்தை, அறத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இதோடு முடித்துக் கொண்டால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு பாக்குறாங்க ஐயா. இதுவரை பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.